Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. இன்னும் சில நாட்களில் ஈரான் அணுசக்தி நாடாகிவிடும் என்று கூறி அந்நாட்டில் இஸ்லாமிய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கத்தில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது கடந்த பிப்ரவரி 28 போர் தொடுத்தது. ஈரான் போர் தொடங்கியதிலிருந்து அந்நாட்டு கடற்படை மற்றும் இராணுவ தளங்களை குறிவைத்து அமெரிக்கா தாக்குதல் நடத்திய நிலையில் இஸ்ரேலோ ஈரானின் அரசியல் மற்றும் இராணுவ தலைவர்களை குறிவைத்து கொன்று குவித்தது. ஈரானின் உச்ச தலைவரான அயதுல்லா அலி கமேனி, இராணுவ தலைமை தளபதி தொடங்கி உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் செயலாளர் அலி லாரிஜானி, முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் கமல் கராசி வரை சுமார் 50க்கும் மேற்பட்ட ஈரானின் முக்கிய தலைவர்கள் இஸ்ரேல் தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளனர். ஆரம்பத்தில் ஈரான் மற்றும் லெபனான் மீதான இஸ்ரேலின் இராணுவ நடவடிக்கைகளுக்கு முழு ஆதரவு அளித்து வந்த அமெரிக்கா கடந்த ஏப்ரல் மாதம் முதல் தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டது. கத்தாரின் உதவியுடன் பாகிஸ்தானை இடைத்தரகராக நிறுத்தி ஈரானுடன் அமெரிக்கா பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டது. லெபனான் உட்பட அனைத்து முனைகளிலும் போரை நிறுத்த வேண்டும் என்பது உட்பட 14 அம்ச கோரிக்கைகளுடன் இரு நாடுகளும் பலகட்ட பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டன. பல நாடுகளின் பொருளாதாரத்தில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்திய ஈரான் போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்காவும் ஈரானும் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. இந்த ஒப்பந்தம் தங்களை கட்டுப்படுத்தாது என்று கூறியுள்ள இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு, தங்களின் குறிக்கோள் நிறைவேறும் வரை ஈரான் மற்றும் ஹிஸ்புல்லா மீதான இராணுவ நடவடிக்கை தொடரும் என்று திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார். ஹார்முஸ் ஜலசந்தியை திறப்பது, முடக்கப்பட்ட சொத்துக்களை விடுவிப்பது மற்றும் அணுசக்தி திட்டம் குறித்தும் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளுக்கான குழுவில் ஈரானின் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் காலிஃபாஃப் மற்றும் அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி முக்கிய பங்காற்றி வந்தனர். முன்னதாக ஈரான் தூதுக்குழுவின் தலைவர் முகமது பாகர் காலிஃபாஃப் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி ஆகியோரை படுகொலை செய்ய இஸ்ரேல் சதித்திட்டம் தீட்டியுள்ளதாக ஈரானுக்கு அரபு நாடுகள் மூலம் அமெரிக்கா ரகசிய எச்சரிக்கை விடுத்ததாக கூறப்படுகிறது. அமெரிக்காவின் அழுத்தத்தால் இஸ்ரேலின் இலக்கு பட்டியலில் இருந்த இந்த இரு தலைவர்களின் பெயர்களும் தற்காலிகமாக நீக்கப்பட்டாலும் கடந்த ஆண்டு ஜூனில் நடந்த 12 நாள் போரிலும் இந்த ஆண்டு நடந்த போரிலும் 2 முறை இஸ்ரேல் தாக்குதல்களில் இருந்து நூலிழையில் ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் காலிஃபாஃப் உயிர் தப்பியதாக கூறப்படுகிறது. இந்த 2 தாக்குதல்களின் போதும் இஸ்ரேலின் ஏவுகணைகளால் இடிந்து நொறுங்கிய கட்டிடத்தின் இடிபாடுகளுக்கு அடியில் சிக்கியிருந்த காலிஃபாஃப் மீட்கப்பட்டதாக ஈரானின் 3 மூத்த அதிகாரிகள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். பாகிஸ்தானில் நடந்த முதல்கட்ட பேச்சுவார்த்தைக்கு சென்றபோது ஈரானின் தூதுக்குழுவை குறிவைத்து இஸ்ரேல் எந்தவொரு ரகசிய தாக்குதலையும் மேற்கொள்ளாது என்பதற்கான உத்தரவாதத்தை அமெரிக்காவிடமிருந்து பெறுமாறு பாகிஸ்தான் மற்றும் கத்தாரிடம் ஈரான் கேட்டு பெற்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனைத் தொடர்ந்தே 70க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்ட ஈரானின் தூதுக்குழுவை ஏற்றிச் சென்ற விமானங்களுக்கு ஈரானின் எல்லையிலிருந்து இஸ்லாமாபாத் வரையிலும், கூட்டம் முடிந்த பிறகு மீண்டும் திரும்பும் வரையிலும் பாகிஸ்தான் போர் விமானங்கள் பாதுகாப்பு அளித்து அழைத்துச் சென்றன. அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸுடனான பேச்சுவார்த்தைகள் முடிந்து காலிஃபாஃப் திரும்பிய போது அவரது விமானத்தை இஸ்ரேல் போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்த திட்டமிட்டிருந்ததாகவும், அதன் காரணமாகவே பாகிஸ்தான் எல்லைக்கு மிக அருகில் உள்ள ஈரானின் விமான நிலையமான மஷ்கத் நகரில் அந்த விமானம் அவசரமாக தரை இறக்கப்பட வேண்டியிருந்தது என்றும், தரை வழியாக சுமார் 8 மணி நேரம் பயணம் செய்தே தலைநகர் தெஹ்ரானுக்கு திரும்பினார் என்றும் ஈரான் தூதுக்குழுவில் இடம்பெற்றுள்ள மூத்த ஆலோசகரான மஹ்தி மொஹமதி தெரிவித்திருக்கிறார். இஸ்ரேல் தாக்குதல் அச்சுறுத்தல் இருந்தபோதிலும் கடந்த மே மாதத்தில் கத்தாருக்கும் ஜூன் மாதத்தில் சுவிட்சர்லாந்திற்கும் காலிஃபாஃப் மற்றும் அராக்சி இருவரும் பேச்சுவார்த்தைகளுக்காக விமான பயணம் மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது. உண்மையில் ஈரானில் ஆட்சி மாற்றத்தை விரும்பாத அமெரிக்கா போர் நிறுத்தத்தை விரும்புகிறது. ஆனால் இந்த போர் நிறுத்தமே பேரழிவை ஏற்படுத்தும் என்று இஸ்ரேல் கருதுகிறது. ஏனெனில் போருக்கு பிறகு முடங்கிய சொத்துக்களை மீட்பதோடு இழப்பீடாக பல மில்லியன் டாலர்களை பெறும் ஈரான் மீண்டும் விரைவாக எழுந்து தங்களை பழி வாங்கும் என்று இஸ்ரேல் அஞ்சுகிறது.